ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்க்க போறோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்காடு, கிள்ளியூர். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த தொகுதியில் அடுத்த அரசியலில் வரக்கூடிய உத்தேச கல வேட்பாளர்கள் யாரு, எஸ்ஆர் படித்தின் மூலமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, இந்த மொத்த டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல் தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. அல்ல 2016ஆம் ஆண்டு எஸ் ஆஸ்டின் வெற்றி பெற்றார். திமுக சேர்ந்த எஸ் ஆஸ்டின் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு என் தளவாய் சுந்தரம், அதிமுக சேர்ந்த என் தளவாய் சுந்தரம் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ ஆக கன்னியாகுமரி தொகுதியில் அதிகபட்சமாக 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,495 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,86,968 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போதைய எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி கன்னியாகுமரி தொகுதியில் 13,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி தொகுதி உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல தாமரை பாரதி, சரவணன், பாபு, கேட்சன், ஸ்டீபன் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல என் தளவாய் சுந்தரம் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கன்னியாகுமரி தொகுதியின் வாக்கு வங்கிகள் மீனவர், பட்டியல் சமூகத்தினர், இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், வெள்ளாளர்கள் அதிகமாக உள்ளனர். மற்றும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் இதர மற்ற சமூகத்தினர் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை தற்போதைய நிலவரப்படி 2 கட்சிகளுக்குமே, அதிமுக திமுக 2 பேருக்குமே சமபலம் வாய்ந்த தொகுதியாக உள்ளது. அப்ப வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய ஒரு சம பலம் பொருந்திய கட்சியில் இருக்கிறனால போட்டி கடினமா இருக்கும். இதுவும் இல்லாம டிவிகே, என்டிகே அந்த பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வளர்ச்சி மூலியமா கண்டிப்பா இதுல வெற்றி பாதிக்கப்படும். யாருக்கு வெற்றி கொடுக்கும், யாருக்கு பாதிப்பு கொடுக்கின்றத நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த என் சுரேஷ் ராஜன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு பாஜக சேர்ந்த எம்ஆர் காந்தி வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். நாகர்கோவில் தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை தமுக வென்றுள்ளது, 1 முறை பாஜக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,68,809 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,57,722 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். நாகர்கோவில் தொகுதியில் 11,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படித்தின் மூலமா நீக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் தொகுதியின் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சுரேஷ் ராஜன் முன்னாள் அமைச்சர் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். மகேஷ் நாகர்கோவில் மேயர் போட்டியிட விரும்புகிறார். ஹெலன் டேவிட்சன் மாநில மகளிர் அணி செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில எம்ஆர் காந்தி எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். மீனா தேவ் பாஜக மாநில செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். முத்துராமன் கிழக்கு மாவட்ட பொருளாளர் போட்டியிட விரும்புகிறார். ஐயப்பன் நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சில் போட்டியிட விரும்புகிறார். நாகர்கோவில் தொகுதியோட வாக்கு வங்கி இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், மீனவர்கள் அதிகமாக உள்ளனர். இந்த தொகுதியும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதி தான். 2 பேருமே சமபலம் பொருந்திய கட்சிகளாக உள்ளன அதிமுக திமுக. இந்த தொகுதியை பொறுத்தளவு வரக்கூடிய தேர்தலில் டிவிகே, என்டிகே பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு பொறுத்து இந்த கட்சிகளோட வெற்றிகள் மாறுபடும். அடுத்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த ஜேஜி பிரின்ஸ் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் சேர்ந்த ஜேஜி பிரின்ஸ் பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ ஆக குளச்சல் தொகுதியில் அதிகபட்சமாக 7 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக, 2 முறை அதிமுக, 1 முறை ஜனதா கட்சி வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,74,285 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,63,448 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். குளச்சல் தொகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படித்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர் குளச்சல் தொகுதியின் உத்தேச கல வேட்பாளர்கள் காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ பிரின்ஸ் போட்டியிட விரும்புகிறார். லாரன்ஸ் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் பச்சைமால் போட்டியிட விரும்புகிறார். மகேஷ் போட்டியிட விரும்புகிறார். சிவ செல்வராஜன் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில குமரி பா ரமேஷ், அட்வொகேட் சிவகுமார் போட்டியிட விரும்புகிறார் மற்றும் கோபகுமார் போட்டியிட விரும்புகிறார். குளச்சல் தொகுதியின் வாக்கு வங்கி இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ மீனவர், முஸ்லிம், கிருஷ்ண வகா சமூக மக்கள் இருக்கிறாங்க. இவங்களாமே இந்த தொகுதியில போட்டியிட விரும்புகிறாங்க. குளச்சல் தொகுதி பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் சாதகமான தொகுதியாக உள்ளது.
அடுத்து சட்டமன்ற தொகுதி பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பத்மநாதபுரம் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த மனோ தங்கராஜ் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் மனோ தங்கராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். பத்மநாபபுரம் தொகுதியில் இதுவரை அதிகபட்சமாக திமுக 4 முறை வென்றுள்ளது, அதிமுக 2 முறை வென்றுள்ளது, ஜனதா கட்சி 2 முறை வென்றுள்ளது, சிபிஐஎம் 1 முறை வென்றுள்ளது, சுயேட்சை 1 முறை வென்றுள்ளது, பாஜக 1 முறை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,45,908 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,34,056 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தளவு 11,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஏஆர் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர் பத்மநாபபுரம் தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஐஜிபி ஜான் கிறிஸ்டோபர் போட்டியிட விரும்புகிறார். ஜெகநாதன் போட்டியிட விரும்புகிறார். ஜான் பிரைட் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஜெய சுதர்சன் போட்டியிட விரும்புகிறார். மெர்லியன் தாஸ் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில பவானி எட்வின் ஜோஸ் போட்டியிட விரும்புகிறார். வினோத் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், பட்டியல் சமூகத்தினர், மலைவாழ் மக்கள், நாயர் சமூகம், கிறிஸ்தவக சமூகம், இஸ்லாமியர் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி விளவங்கோடு 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த சி விஜயதரணி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சி விஜயதரணி மீண்டும் வெற்றி பெற்றார். அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, பிஜேபி ஜாயின் பண்ணால. அடுத்து 2021ஆம் ஆண்டு பை எலெக்ஷன் வந்தது. அதுல காங்கிரஸ் சேர்ந்த தார்கை கத்பர் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். விளவங்கோடு தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் 8 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 5 முறை சிபிஐ வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,42,767 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,25,219 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். விளவங்கோடு தொகுதியில் எஸ்ஏஆர் பட்டியல் மூலம் 17,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. விளவங்கோடு தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் காங்கிரஸ்ல தாரகை கத்பர் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். டாக்டர் பினுலால் சிங் போட்டியிட விரும்புகிறார். சாமுவேல் ஜார்ஜ் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில விஜயதாரணி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஜெயசீலன் போட்டியிட விரும்புகிறார். நந்தினி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல வினோஜ் இளைஞரை மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஜான் தங்கம் போட்டியிட விரும்புகிறார். விளவங்கோடு தொகுதியின் வாக்கு வங்கி இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், நாயர் சமூகம், ஈழவ சமூகத்தில் அதிக பேர் இருக்கிறாங்க. விளவங்கோடு தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி காங்கிரசுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு எஸ் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சேர்ந்த எஸ் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் சேர்ந்த எஸ் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தளவு அதிகபட்சமாக 5 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 3 முறை ஜனதா கட்சி வென்றுள்ளது, 2 முறை தமாக வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை ஜனதா தளம் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,52,098 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,43,837 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கிள்ளியூர் தொகுதியிலே எஸ்ஏஆர் படிவத்தின் மூலமா 8,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கிள்ளியூர் தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் காங்கிரஸ் எஸ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். தமாக நிவின் சைமன் ஜேக்கப் எக்ஸ்எம்எல்ஏ ஜேக்கப் அவரோட மகன் நிவின் சைமன் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில சீமா மீனவரணி மாநில தலைவர் போட்டியிட விரும்புகிறார். தர்மராஜ் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ஜீன்ஸ் அண்ட் ஜார்ஜ் இவர்கள் போட்டியிட விரும்புகின்றனர். கிள்ளியூர் தொகுதியில வாக்கு வங்கி கிறிஸ்தவ மீனவர்கள், இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், நாயர் சமூகத்தில் உள்ளனர். கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த சட்டமன்ற தொகுதியில், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் யாருக்கும் உத்தேச கள வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அடுத்து இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் படித்தது மூலமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்களோட தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.